அரை மணி நேரத்தில் 6 பிரியாணிகளை சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு என ஒரு தனியார் உணவகம் மக்களின் உயிரோடு விளையாடுகிறது. கோவை ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் உணவகத்தில்தான் இந்த விபரீத போட்டி நடைபெற்றுள்ளது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கிற பழமொழிக்கேற்ப 6 லிட்டருக்கு மேல் தண்ணீர் எடுத்துக் கொள்வதே உடலுக்கு ஆபத்து என்கிறார்கள் மருத்துவர்கள். அப்படி இருக்க அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிட்டால் என்ன ஆவது? மலிவான இந்த விளம்பர மோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவது யார்? உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இத்தகைய விளம்பரங்களை, போட்டிகளை எப்படி அனுமதிக்கிறார்கள் என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதே சமயம் மலிவான பல விளம்பரங்களை அரசே செய்யும் போது தனியார் நிறுவனங்கள் இப்படி விளம்பரம் செய்வதில் ஆச்சரியமே இல்லை என்கிறார்கள் பொதுமக்கள். விளம்பர ஆட்சியில் அதிகரித்திருக்கும் விளம்பர மோகம் எத்தகைய விபரீதத்தை ஏற்படுத்த காத்திருக்கிறதோ தெரியவில்லை என மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க நில எடுப்புக்கான அறிவிப்புகள் வெளியானதால் விடியா திமுக அரசுக்கு எதிராக ஏகனாபுரம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2022ஆம் ஆண்டு பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியானதில் இருந்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பெரும் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத விளம்பரமாடல் திமுக அரசு ஏகனாபுரத்தில் 153 ஏக்கர் நில எடுப்பு சம்பந்தமாக அரசு நாளிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய மக்கள் மீதமுள்ள நிலப்பகுதிக்கு நில எடுப்பு அறிவிப்பு வெளிவந்தால் தற்கொலை செய்து கொள்ளுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர்.